வணக்கம் சகோதரர்களே சகோதரிகளே, இது உங்கள் அக்டோபஸ் டிஎன்பிஎஸ்சி தமிழ். நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4 இதனை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது விண்ணப்ப நாள் 30/1/2024 இன்னைக்கு டேட்டு. சரி, ஓகே. நம்ம விண்ணப்பிக்கிறது கடைசி நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 28 11:59 பிற்பகல் வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த விண்ணப்பத்தை வந்து திருத்தணும், தவறாக வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டேன், தவறாக ஏதாச்சும் ஒன்று தெரியாமல் தவறாக நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை திருத்திக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 4லேருந்து மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அதுக்கான டைம் வந்து கொடுக்குறாங்க. தேர்வு நாள் மற்றும் நேரம் ஜூன் 9ஆம் தேதி 2024 9:30 முற்பகல் முதல் 12:30 பிற்பகல் வரை வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். அந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்து இது பண்ணிக்கணும். ரைட்டு. பதவி விருப்ப தெரிவு அப்படின்னு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, வனக்காப்பாளர், வனக்காவலர் இந்த பதவிக்கு நான் விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லை, வனக்காவலர், வனக்காப்பாளர் அல்லாத ஏனைய பதவிகள் இதுக்கு நான் வந்து விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு 2 எக்ஸாமும் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 அனைத்து பதவிகளுக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் போகும்போது கருப்பு நிற பந்துமனை பேனா மட்டும்தான் கொண்டுட்டு போகணும். மீதி இந்த கால்குலேட்டர், இந்த ஸ்மார்ட் வாட்சஸ், அப்புறம் இன்னும் எலக்ட்ரானிக் திங்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இந்த மாதிரி பொருட்கள் எதையும் நம்ம வந்து அங்கே வந்து கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்ல வராங்க இந்த இடத்துல. அடுத்து என்னென்ன பதவி இருக்குது, எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஒரு டைம் பாருங்கள், நீங்களாம் ஒரு டைம் படித்து பாருங்கள். அப்போ தான் வந்து என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு நமக்கு வந்து தெரியும். பாருங்க, தமிழ்நாடு அமைச்சு பணி, நீதி அமைச்சு பணி, இது வந்து பார்த்தீங்கன்னா 2442 போஸ்ட் இருக்குது. இது மட்டும் தான் அதிகம் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1653 இருக்குது தட்டச்சரில். ஓகே. அடுத்து தேர்வு திட்டம். தேர்வு திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, தமிழில் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், பொது அறிவு 75 கொஸ்டின்ஸ் இருக்கும், மேத்ஸு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 200 கொஸ்டின். மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 300 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ் இருக்குது. இன்னும் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து நமக்கு மைனஸ் மார்க் வந்து கிடையாது. ஆனால் இந்த வழிமுறை பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம் எழுதிட்டு இப்போ ஏ ஆப்ஷனில் நான் இத்தனை கொஸ்டின் வந்து குறிச்சிருக்கேன், பி ஆப்ஷனில் இத்தனை கொஸ்டின் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன், சி ஆப்ஷனில் இத்தனை கொஸ்டின் நான் மார்க் பண்ணியிருக்கேன், டிக்கு இத்தனை கொஸ்டின் நான் மார்க் பண்ணியிருக்கேன், இக்கு நான் இத்தனை கொஸ்டின் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து கரெக்டாக பார்த்து குறிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம பண்ணுற தவறுகளை பொறுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மதிப்பெண் அல்லது 5 மதிப்பெண் வந்து குறைக்கப்படும். அதை வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா கவனமாக அந்த இது மட்டும் நாங்கள் செய்யணும். ஏன்னா நிறைய பேர் கரெக்டாக மார்க் எடுத்திருப்பாங்க, ஆனால் இதில் தவறு பண்ணிவிட்டு அதனால் வந்து போஸ்டிங் கிடைக்காதவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து தெளிவாக பொறுமையாக அந்த இது மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. கடைசியாக ஃபில் பண்ணும்போது, அங்கே எக்ஸாம் எழுதும்போது அங்கே வரக்கூடிய அறை கண்காணிப்பாளர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து வயது வரம்பு. இங்கே விஏஓ
அப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ் வித் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர். இந்த மாதிரி போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வயது அப்படின்னு இருக்குன்னு பார்த்தோம்னா 1/7/2024 அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா 21 வயது நிரம்பியவராக இருக்கணும். அதே மாதிரி அன்னைக்கு டேட் படி 32 வயது நிறைவடைந்தவராக இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே இதை தவிர மற்ற பதவிகளுக்கெல்லாம் குறைந்தபட்ச வயதாக வந்து பார்த்தீங்கன்னா 18 வயது 1/7/2024 அன்னைக்கு படி 18 வயது இருக்கணும். அதே மாதிரி 32 வயது வந்து முடிஞ்சிடக்கூடாது அன்னைக்கு டேட் படி. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சலுகைலாம் இருக்குது ஒரு சிலருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 வயது இருக்கணும், இவங்களுக்கு 42 வயது அதிகபட்ச வயது வரும். இது சொல்கிறது இங்கே நம்ம பார்க்கறது எல்லாமே அதிகபட்ச வயது வரம்பு தான். இந்த போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 42 வயது. அதே இங்கே பாருங்க 37 வயது, 34 வயது. பாருங்க இந்த இதுக்கெல்லாம் பாருங்க அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க பின்னாடி. அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னா எத்தனை வயசு நம்ம எழுதிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படித்தானே அர்த்தம்? அதிகபட்ச வயது வரம்பு இல்லைன்னா அப்போ 65 வயசு 70 வயசு அப்படியா? அப்படிலாம் கிடையாது. பாருங்க இப்போ இங்கே பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னா இது என்ன அப்படின்னா இந்த 1/7/2024 சொன்னாங்கல்ல அன்னைக்கு டேட் படி அல்லது தெரிவு செய்யப்படும் நாள் அல்லது நியமனம் செய்யப்படும் நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய வயது 60 வயதை வந்து நிறைவு செய்திருக்கக்கூடாது. கல்வி தகுதி மற்றும் தொழில்நுட்ப கல்வி தகுதி. கல்வி தகுதி அப்படிங்கிறது நிறையா போஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா 10th அடிப்படையாக இருக்குது. 10th வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி சில போஸ்ட்டுலாம் பாருங்கள் பட்டம், அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு பட்டம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் மேக்ஸிமம் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடுது. அதெல்லாம் படித்து பாருங்கள். நிறையா இது இருக்குது, நிறையா படித்து பாருங்கள், நமக்கு தெரிஞ்சிடும். இதோடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது நீங்கள் என்னென்னு படித்து பாரு தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பில் சில அகாடமிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, அதை பார்த்துக்கிட்டு கம்முன்னு விட்டலாம் அப்படின்னு பார்க்காதீங்க. நீங்களாம் ஒரு டைம் படித்து பாருங்கள். சும்மா ஒரு ஓவரால் ரீட் மட்டும் என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்காங்க. அப்போ தான் அதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். வந்து பார்த்தீங்கன்னா வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் கொஞ்சம் சற்று வித்தியாசமா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க 12th மேல்நிலை கல்வியில வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். என்னன்னா சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல், தாவரவியல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதை எடுத்துக்கிட்டு அதெல்லாம் படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் அப்படிங்கிறதுக்கும் அதே தான் கல்வி தகுதி. வனக்காவலர் வந்து பார்த்தீங்கன்னா பொது கல்வி தகுதி, அதாவது 10வது. வனக்காவலர் பழங்குடியினர் இளைஞருக்கும் குறைந்தபட்ச பொது கல்வி பார்த்தீங்கன்னா கட்டாயம் பெற்றிருக்கணும் அப்படின்றாங்க, அதாவது 10வது. சரி, ரைட்டு. இது பாருங்க வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர், வனக்காவலர் ஆகிய பதவிகளுக்கு என்னென்ன உடற் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் குறைந்தபட்சம் 163 சென்டிமீட்டர் இருக்கணும் உயரம். பெண்கள் மற்றும் திருநங்கைகள் அப்படி எடுத்துட்டோம்னா உயரம் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே பட்டியல் பழங்குடியினராக இருந்தா ஆண் தேர்வர்களுக்கு 152 சென்டிமீட்டர் இருந்தா போதும். பெண் மற்றும் திருநங்கை தேர்வர்களுக்கு 145 சென்டிமீட்டர் இருந்தா போதும். இப்போ இங்க உடற்தகுதி சான்றிதழ் நம்ம வாங்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஒன்று அந்த எக்ஸாம் அந்த நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணும்போதே அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கேட்கும்போது நம்ம வந்து
பதிவேற்றம் செய்கிற மாதிரி இருக்கும், அப்படின்னா சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். உயரம், மார்பு அளவீடுகள் இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம வந்து வாங்கிட்டு வரணும். யாருக்கிட்ட? அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவ அலுவலர் இருப்பாங்க. அப்படின்கிட்ட இந்த மாதிரி இதுக்காக நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்து உயரத்தை அளந்துட்டு ஜஸ்ட் உடைய அளவை வந்து அளந்துட்டு அவங்க வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. போட்டு அவங்களுடைய கையெழுத்து போட்டு எங்களுக்கு சீல் வச்சு நமக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஓட்டுநர் உரிமைத்திறன் கூடிய வணக்காப்பலர் பதவிக்கு தேவையான பார்வைத்திறன். ஏன் இதுக்கு மட்டும் பார்வைத்திறன் வைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஓட்டுநர், ஒரு டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வைத்திறன் வந்து நல்லா இருக்கும். அப்பதான் வந்து நல்லா டிரைவ் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. அந்த இதுக்கு தடையின்மை சான்றிதழ் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் செக்டரில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த தடையின்மை சான்றிதழ் வாங்கணும். ஒர்க் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் இதையும் வந்து நம்ம வந்து வாங்கி வைக்கணும். நீங்கள் தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் வந்து அதுக்காக நான் வந்து உரிமை கோர்றேன் அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் வாங்கி வைக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1ஆவதுலேருந்து அது நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ +2 அப்படின்னா +2 வரைக்கும் 1ஆவதுலேருந்து +2 வரைக்கும் தமிழ் மீடியம் வைக்கணும். டிகிரி அப்படின்னா 1ஆவதுலேருந்து டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும். அதான் சொல்ல வராங்க. அதுதான் இந்த ஃபார்மேட்டில் தான் வாங்கி வைக்கணும். நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஒரு ஃபார்மேட் விட்டுருப்பாங்க. அந்த ஃபார்மேட்டில் வந்து தமிழ் வழியில் பண்ணுறதுக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து வாங்கி வைக்கணும். அடுத்து பாடத்திட்டம். பாடத்திட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு போன வாட்டி என்ன சிலபஸ் இருந்ததோ அதே தான் இப்பயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கவலைப்பட தேவையில்ல. இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சிருங்க. சிலபஸ் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் எந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ இந்த சிலபஸை பாருங்கள். அப்புறம் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதிக நேரம் படிங்க, வேகமாக படிக்காதீங்க. அதாவது ஒரு சில இதில் வந்து சொல்லுவாங்க, அகாடமியில் சொல்லுவாங்க ஸ்பீடாக படிச்சிருங்க முடிச்சிருங்க அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது. மெதுவாக படிங்க, அதிக நேரம் கொடுத்து படிங்க. நம்ம எதுக்கு வந்து அதிக நேரம் கொடுக்குறோமோ அதுக்கான பலனை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பெற முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிக டைம் கொடுத்து பொறுமையாக படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்க, நிறைய டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட்டு நான் போட மாட்டேன் அப்படின்னா அதனுடைய விளைவு வந்து நீங்கள் பின்னாடி வந்து சந்திக்க நேரிடும். ஏன் அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு போடும்போது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். தெரிஞ்ச கொஸ்டினே நிறைய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நான் தெரிஞ்ச கொஸ்டின் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிருப்பாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா ரிவிஷன் கூட பண்ணியிருப்பாங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிருப்பாங்க. சிலபஸ் எல்லாம் போன வாட்டி இருந்த அதே சேம் சிலபஸ் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you for all.